வெளியில தெரியாத ஒரு வாழ்க்கை முறை. மண்வெட்டி எடுத்து அந்த ஆளோட காதை வெட்டிட்டேன்னா அப்படின்னாரு. வணக்கம், வெல்கம் டு அவர் தேசாந்திரி டைரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தண்டவாளத்தில் உள்ள கப்பிகளை சுத்தம் பண்ணுறதுக்கு தலைமுறையாக வேலை பார்க்குறதுக்கு ஒரு குழுவே மாநிலமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு அடி ஆழத்தில் இருக்கிற ஃபுல் கல்லையும் வெளியில் எடுத்துட்டு மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியில் வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒன்றா ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கட்டை வரைக்கும் செய்வாங்களாம். இந்த வேலைக்கு பேர் டீப் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தா மதியம் 12 மணி ஆகிடுமா. அதன் பிறகு இந்த வேலையை பார்க்கவே முடியாது. அடிக்கிற வெயிலில் கப்பிகளெல்லாம் சுடுறதுனால இந்த வேலையை அதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. தங்களோட குழந்தைங்களை அவங்களோட அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு இவங்க இது மாதிரியான வேலைக்கு ஊராக போயிடுறாங்க. அப்படி குடும்பத்தோடு இவங்க போகிற இடங்களில் இவங்க ஃபேஸ் பண்ணுற சவால்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பையன் சொன்னாப்புல, நாங்கள் டென்ட்டு போட்டு தங்கியிருக்கும்போது ஒருத்தர் குடிச்சிட்டு ஒரு ஊரில் என் மனைவி பக்கத்தில் படுத்துட்டாப்புல. அந்த பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் இருந்த மண்வெட்டி எடுத்து அந்த ஆளோட காதை வெட்டிட்டேன்னா அப்படின்னாரு. எனக்கு கேட்கும் போது எதே காதை வெட்டிட்டியா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே அந்த ஊர் பஞ்சாயத்தாயி அதை சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே இது மாதிரி ஊர் பேர் தெரியாத இடங்கள்ல குடும்பமாக போய் பொது இடங்கள்ல ஸ்டே பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை, அப்புறம் இவங்க வேலைகளில் உள்ள பிரச்சனை. ஏன்னா இந்த வேலை கண்டினியூஸாக பார்க்கும்போது முதுகு பயங்கரமாக ஒலிக்குமா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தவங்களோட கையை நான் பார்த்தேன். கப்பிகளில் பல வருஷமாக பிடிச்சி அவங்களோட கையுமே கிட்டத்தட்ட அந்த கல் மாதிரி ஆன மாதிரி அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு அந்த கை. ஆனால் அந்த மனுஷனோட பேச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இவங்களோட சிரமங்களை நம்ம உணர்றதுக்கு முன்னாடி இவங்களோட பசங்க இதை உணர்ந்து படிப்புக்குள்ளே போய் இவங்களை இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். வெளியில் தெரியாத ஒரு வாழ்க்கை முறை நிறைய நடக்குது அவங்களுக்கு. இவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்த பிறகு நமக்கு ஜஸ்ட் தண்டவாளத்தில் குப்பையை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வேற வாழ்க்கை முறையை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். சரியா? பை பாய்.